எவ்ரிவன், நான் மதன்குமார். இப்போ நம்ம பார்ட் ஒன்ல இருக்க ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் ஒன், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், ஒன்றியமும் அதன் ஆட்சி நிலவரையும். பார்ட் ஒன்ல மொத்தம் 4 ஆர்டிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம இந்தியாவை பாரத்னு சொல்லலாம், அது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அதோடைய நேம் அண்ட் பவுண்டரிஸை பற்றியும் சொல்ல இது. அப்புறம் ஆர்டிகல் 2, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது நம்ம இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற கண்ட்ரிஸை ஒரு போல் மூலியமாவோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாவோ நம்ம நாட்டுக்குள்ள இணைச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 3, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸை புதுசா உருவாக்குறதா இருந்தாலோ இல்லை பவுண்டரிஸை சேஞ்ச் பண்றதா இருந்தாலோ, இல்லை ஒரு ஸ்டேட்டை 2ஆ பிரிக்கிறதா இருந்தாலோ, இல்லை 2-3 ஸ்டேட்டை ஒன்னா சேர்க்கறதா இருந்தாலோ, இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டா மாற்றதா இருந்தாலும், இல்லை ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியை மாற்றதா இருந்தாலும் இந்த ஆர்டிகல் 3 வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஆர்டிகல் 4, ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3 இது மாதிரி மாத்திர எல்லா சேஞ்சஸும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெடியூல் மூலியமா நம்ம அமெண்ட் பண்ணணும். அதான் ஆர்டிகல் 4. ஃபர்ஸ்ட் ஷெடியூல்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் பவுண்டரிஸ் அண்ட் இந்தியா. இந்தியாவுடைய நேம், டெரிட்டரி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்